சென்னை திருவல்லிக்கேணி லாட்ஜில் கள்ள நோட்டு சிக்கிய வழக்கில் மத்திய உளவுத்துறை விசாரணையில் இறங்கியுள்ளது. ஏற்கனவே இருவர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் மலேசியாவைச் சேர்ந்த பெண் ஒருவரும் கைதாகியிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சாலமன். திருவல்லிக்கேணியில் இருக்கக்கூடிய லாட்ஜ் ஒன்றில் நேற்று முன்தினம் திடீரென திருவல்லிக்கேணி போலீசார் சோதனையை மேற்கொண்டனர். குறிப்பாக கள்ள நோட்டு பதுக்கி வைத்திருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் திருவல்லிக்கேணி போலீசார் அங்கு சென்று சோதனை மேற்கொண்ட போது ஷஃபிக் ரஹ்மான் என்பவரிடமிருந்து சுமார் 11 லட்சம் மதிப்பிலான கள்ள நோட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டது. அவர் கொடுத்த தகவலின் பேரில் தஞ்சாவூரை சேர்ந்த ரவிச்சந்திரன் என்பவர் கைது செய்யப்பட்டார். இவர்கள் இருவரிடமும் போலீசார் விசாரணை மேற்கொண்ட போது இந்த கள்ள நோட்டு பணமானது மலேசியாவில் இருந்து 2 பெண்கள் மூலமாகத்தான் இந்த இந்தியாவுக்குள்ளே வந்து சென்னையில் புழக்கத்தில் விடுவதற்காக திட்டமிட்டிருந்ததை போலீசார் கண்டுபிடித்தனர். உடனடியாக கைது செய்யப்பட்ட 2 நபர்களையும் சிபிசிஐடி போலீசாரும் வந்து விசாரணை மேற்கொண்டனர். அது மட்டுமின்றி மத்திய உளவுத்துறையினரும் வந்து சம்பவ இடத்திற்கு வந்து இந்த 2 நபர்களிடமும் தீவிர விசாரணையை போலீசார் மேற்கொண்ட நிலையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்களானது வெளியானது. குறிப்பாக அவர்கள் இருவருமே பரிமளா மற்றும் புவனேஸ்வரி ஆகிய 2 பெண்களிடமிருந்து தான் இந்த கள்ள நோட்டு பணத்தை 11 லட்சம் ரூபாய் பணத்தை பெற்று வந்து இங்கே புழக்கத்தில் விடுவதற்காக திட்டமிட்டிருந்ததும் அதற்காக கமிஷன் தொகையை பெற இருந்ததும் வந்து தெரிய வந்திருக்கிறது. அதில் ரவிச்சந்திரன் என்பவர் தான் பல வருடங்களாக மலேசியாவில் பணியாற்றி வந்து இது போன்று விமானம் மூலமாக வந்து சென்னையில் இருக்கக்கூடிய பல பகுதிகளுக்கு இந்த கள்ள நோட்டுகளை புழக்கத்தில் விட்டதும் வந்து தெரிய வந்திருக்கிறது. மேலும் இதில் முக்கிய நபராக பார்க்கப்படக்கூடிய பரிமளா என்பவரும் சென்னைக்கு வந்திருக்கிறார். தீநகரில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திர விடுதியில் தங்கிவிட்டு அதன் பின்னர் கடந்த சில நாட்களுக்கு முன்னதாகத்தான் அவர் மலேசியாவுக்கு சென்றுவிட்டதும் தெரிய வந்திருக்கிறது. மேலும் அந்த பரிமளாவுடன் புவனேஸ்வரி என்ற பெண்ணும் இந்த கள்ள நோட்டு வைத்து கொண்டு இருந்துவிட்டு அதன் பின்னர் தான் ரவிச்சந்திரன் மற்றும் அந்த ஷஃபிக் ரஹ்மானிடம் கொடுத்து நான் சொல்லும் நபரிடம் கொடுக்குமாறு கூறியதும் தெரிய வந்திருக்கிறது. இதனை அடுத்து புவனேஸ்வரியை நேற்றிரவு போலீசார் வந்து அந்த தீநகரில் இருக்கக்கூடிய அந்த நட்சத்திர விடுதியில் வைத்து கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட அந்த புவனேஸ்வரி என்பவரிடமும் விசாரணை மேற்கொண்ட போது மலேசியாவில் அவர் வந்து வசித்து வருவதும் மலேசியாவில் இருக்கக்கூடிய இந்த கள்ள நோட்டு கும்பலுடன் சேர்ந்து தான் பரிமளா மற்றும் புவனேஸ்வரி சேர்ந்து இங்கு சென்னையில் வந்து இந்த புழக்கத்தில் விடுவதையும் வாடிக்கையாக வைத்திருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. புவனேஸ்வரியை 3வது நபராக திருவல்லிக்கேணி போலீசார் கைது செய்ததில் மொத்தம் 1 கோடி ரூபாய் பணத்தை மலேசியாவிலிருந்து கள்ள நோட்டுகள் பணத்தை வந்து இங்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். அதில் 11 லட்சம் ரூபாயை ஷஃபிக் ரஹ்மான் என்பவரிடம் கொடுத்துவிட்டு மீதமுள்ள பணத்தை மற்ற நபர்களிடம் கொடுத்திருப்பதாக ஒரு தகவலானது கொடுத்திருக்கக்கூடிய நிலையில் இதில் மற்ற 11 லட்சத்தை தவிர்த்து மீதமுள்ள பணத்தை யார் யாரிடமெல்லாம் கொடுத்திருக்கிறார்கள் என்ற கோணங்களில் திருவல்லிக்கேணி போலீசார் தீவிர விசாரணையை நிகழ்த்தி வருகின்றனர். இந்த கள்ள நோட்டு கும்பலுடன் தொடர்பில் இருப்பவர்கள் யார், இதற்கு முன்னதாக எத்தனை முறை இது போன்று இந்தியாவுக்குள்ள இந்த கள்ள நோட்டு கும்பலை கொண்டு வந்து எந்தெந்த மாநிலத்திலெல்லாம் இது போன்று புழக்கத்தில் விட்டிருக்கிறார்கள், இதற்கு பின்புலமாக யார் யாரெல்லாம் செயல்பட்டிருக்கிறார்கள் என்ற முழு விசாரணையை தற்போது போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கைது செய்யப்பட்ட 3 நபரிடமும் விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் அதில் முக்கிய நபராக பார்க்கக்கூடிய அந்த மலேசியா பெண் பரிமளா எங்கே இருக்கிறார் என்ற கோணங்களில் இந்த விசாரணையை போலீசார் தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.